ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் இப்போ டாஸ்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 404 எரர்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கான சொல்யூஷன் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்மளோட டெலிகிராம் பேஜில் போய்க்கோங்க. நம்ம டெலிகிராம் பேஜில் வந்தாச்சு. நம்மளோட போர்ட்டல் பேஜ் வந்து லாகின் பண்ணுவோம். ஓகேங்களா? லாகின் பண்ணும்போது மேலே இந்த 3 டாட்ஸ் இருக்குல்ல, இதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஹிஸ்ட்ரின்னு இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் கிளியர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரிங்கிறத கிளியர் பண்ணிட்டு டெலிட் ப்ரௌசிங் டேட்டா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு வந்து ஆல் டைமுக்கு தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, அதனால் ஆல் டைம் நான் வந்து கொடுத்துட்டேன். ஆல் டைம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எப்பொழுதும் உள்ளதெல்லாம் வந்து டெலிட் ஆயிரும். லாஸ்ட்டு 4 வீக்ஸ் டெலிட் பண்ணணுமா, இல்லை லாஸ்ட்டு 7 டேஸா, 24 ஹவர்ஸா, லாஸ்ட் ஹவரா, லாஸ்ட்டு 15 மினிட்ஸான்னு கேட்கும். நம்ம எது டெலிட் பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம். எனக்கு ஆல் டைம் தேவை, அதனால் ஆல் டைம் எப்பொழுதும் கொடுத்து வச்சுருக்கேன் டிஃபால்ட்டாக. ஓகேங்களா? இப்போ டெலிட் டேட்டா கொடுத்துட்டேன். இப்போ வந்து டெலிட் ஆகிடுச்சு. இது எல்லாமே வந்து கிளியர் ஆகிடுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை பண்ணாலும் சில பேர்த்துக்கு எரர் வருது, 404 எரர் வருதுன்னா இந்த சைடில் உள்ள 3 டாட்டை டச் பண்ணி கீழே எப்படி பார்த்தீங்களா ஹிஸ்ட்ரி கீழே லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். ஓகேங்களா? இந்த செட்டிங்ஸை டச் பண்ணுங்கள். அது கீழே வந்தீங்கன்னா செட்டிங்ஸில் சைட் செட்டிங்ஸ்ன்னு இருக்குல்ல, ஸ்க்ரோல் பண்ணி கீழே ரொம்ப சைட் செட்டிங்ஸ் டச் பண்ணுங்கள். இதுக்கு கீழே இன்னும் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் டேட்டா ஸ்டோர்டுன்னு இருக்கும். ஓகேங்களா? இந்த டேட்டா ஸ்டோர்டு அப்படிங்கிறத டச் பண்ணிங்கன்னா இதில் நம்ம ஸ்டோர் பண்ணதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? இதை நான் வந்து இதேமாதிரி அதில் டெலிட்னு இருக்கும். அந்த டெலிட் பண்ண அப்படின்னா ஃபுல்லாக வந்து என்ன ஆயிரும், டெலிட் ஆயிரும். ஓகேங்களா? இப்படி தான் வந்து இதை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதில் வந்து ஒர்க் ஆகும். இதுவும் ஒர்க் ஆகலைன்னா டெலிகிராமில் அஃபிஷியல் சைடு ஏதாவது அவங்களுக்கு, அதாவது எஸ்பிஓ சைடு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்க சால்வ் பண்ணி தருவாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக நம்ம வந்து இந்த சின்ன சின்ன செட்டிங்ஸு எல்லாத்தையும் வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு என்னென்னா கண்டிப்பாக நம்மளோட டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு டாஸ்க்கை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதில் இப்போதைக்கு பேஜில் போய் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை கொடுத்து பண்ணுங்கள். ஓகேங்களா? நேற்று 400 எரர் வந்துச்சு, அதே இதை நான் இப்போ எடுத்து சப்மிட் பண்ணேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ணுங்கள். எந்த ஒரு டாஸ்க்கு பண்ணாலும் சரி, கண்டென்ட் ரிவ்யூவாக இருந்தாலும் சரி, கண்டென்ட் ஷேரிங்கு, மீடியா பூஸ்டர், எந்த ஒரு இது நீங்கள் பண்ணாலுமே என்ன பண்ணுங்கள், ஃப்ரெஷ்ஷாக பண்ணுங்கள். பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ சொன்ன மாதிரி ஹிஸ்ட்ரியை வந்து கிளியர் பண்ணுங்கள், க்ரோமோட ஹிஸ்ட்ரியை. ஏன்னா நம்மளுக்கே தெரியாது இந்த மாதிரி நிறையா பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இந்த மாதிரி பேஜஸ் எல்லாத்தையும் நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்மளுக்கு ப்ரௌசரையும் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து என்ன ப்ரௌசர், நீங்கள் வந்து கூகுள் ப்ரௌசர் யூஸ் பண்ணுவீங்க நார்மலாகவே, க்ரோம் ப்ரௌசர் இல்லாமல் வேறு ஏதாவது ப்ரௌசர், ஓப்ரா மினி நல்லாவே இருக்குது. ஓகேங்களா? அந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணி பாருங்கள். இல்லை மொசில்லா ஃபயர்பாக்ஸு, வேறு எதுவும் ப்ரௌசர் உங்களுக்கு எது உங்களுக்கு சூட்டபிள் ஆகுதோ அதை யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து அதில் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களோட டாஸ்க்கை நல்லபடியாக பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.